வணக்கம். 2015க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி அவர்கள் நடத்தக்கூடிய மிகப்பெரிய பிரமாண்ட மாநாடு திருச்சியில வர இருக்கக்கூடிய பிப்ரவரி 21ஆம் தேதி நடத்த இருக்கிறாங்க. அ இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றிலே இதுவரைக்கும் இப்படி ஒரு எந்த கட்சியும், எந்த அரசியல் கட்சிகளும் இவ்வளோ பெரிய மாநாட நடத்தினதாட்டு வரலாறு இல்ல. இத நடத்தி முடிஞ்சா நாம் தமிழர் கட்சி தான் மிகப்பெரிய மாநாட நடத்தியிருக்குது இந்திய வரலாற்றிலே அப்படிங்கிற ஒரு சாதனை படைக்கும். கிட்டத்தட்ட 154 ஏக்கர்ல இந்த மாநாடு நடத்துவதற்காக திட்டம் போட்டிருக்கிறாங்க. இதுல 84 ஏக்கர்ல மட்டும் அந்த மாநாட்டின் அந்த மாநாடு நடக்கக்கூடிய அந்த திரளுக்காக 84 ஏக்கர் மட்டும் ஒதுக்கி இருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாமே கார் பார்க்கிங், பஸ் நிறுத்துவதற்கும், வேற வேன்கள், பைக்கு இந்த மாதிரி அவங்க பார்க்கிங் செய்வதற்கும், தீயணைப்பு வாகனங்கள், மருத்துவ வசதி, இயற்கை உபாதை கழிவுகள், அந்த அந்த கூடங்கள் வைக்கணும் இல்லையா, அந்த கூடாரங்கள், மற்றபடி எல்லா வசதிகளுக்காக தண்ணீர் பந்தல், கேண்டீன், சிற்றுண்டி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த வசதிகளுக்காக மீதி இருக்க இடங்களை ஒதுக்கி இருக்கிறாங்க. மொத்தம் 154 ஏக்கர்ல இந்த மாநாடை நடத்த இருக்கிறாங்க. நாற்காலிகள் மட்டுமே 2 லட்சம் நாற்காலிகள் ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம் போடுறதுக்கு. அப்போ பார்த்துடுங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்ட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க அத்தனை லட்சம் இத்தனை லட்சம் கூடுச்சுன்னு. அதான் இதுவரைக்கும் அப்படி நடந்தது இல்லை. இதுதான் முதல் தடவை 2 லட்சம் நாற்காலிகளை ஆர்டர் செய்திருக்கு. இந்த மாநாடு நடத்துறதுக்கு நிறைய அந்த அந்த அமைப்புகள் இருக்கும் இல்லையா, அவங்க சொல்லுவாங்க இல்லையா எத்தனை கட்சிகளுக்கு அவங்க மாநாடு போட்டிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. அப்போ இதுவரைக்கும் யாருமே 2 லட்சம் நாற்காலிகளை கேட்டதில்லை அப்படின்னு மாநாடை நடத்தி சிறப்பாக நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிற சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க தான் நாம் தமிழர் கட்சியில இருந்தா 2 லட்சம் நாற்காலிகள் கேட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த கட்சியுமே, திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, தேசிய கட்சிகளும் சரி, எந்த கட்சிகளுமே இதுவரைக்கும் கேட்டது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அப்படி ஒரு பிரமாண்ட மாநாடை நம்மளும் சேர்ந்து நடத்தணும், அப்படிதானா? அதற்கு நம்மளும் ஒத்துழைக்கணும். நாம தமிழரா, அப்போ நம்ம கண்டிப்பா இந்த மாநாடு போகணும். அப்போ நமக்கு தெரிஞ்சவர்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லி நம்ம திரண்டு ஒன்றாய் திரண்டு தமிழர்களாகிய நாம போகணும். இந்த மாநாடுக்கு கண்டிப்பா கலந்துக்கணும். என்னுடைய அண்ணன்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அவன் நான் போவேன், கண்டிப்பா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். அவன் கூட மீதி ஒரு 6-7 பேர் சேர்ந்துருக்குறாங்க. சேர்ந்து மாநாடுக்கு போறாங்க. இந்த மாநாடுக்கு ஏன் போகணும் அப்படின்னா, நாம தமிழர்கள், சரியா? நாம தமிழர்கள். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க தமிழனா, நீங்க தமிழர்களா அப்படிங்கிற உணர்ச்சி, ஒரு இனவெறி உங்களுக்கு இருக்கா? நீங்க கண்டிப்பா போங்க, இந்த மாநாடுக்கு போங்க. என்ன வேலை இருந்தாலும் போட்டு கண்டிப்பா இந்த ஒரு மாநாடுக்கு நீங்க போங்க. போயிட்டு நாம தமிழன், நான் தமிழன் அப்படிங்கிறத நீங்க அங்க காட்டுங்க. மற்றவங்களையும் கூட்டு போங்க. நீங்க கூட இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே, வேற கட்சிக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள நீங்க கூட்டு போங்க. வாங்க எங்க மாநாடை நீங்க பாருங்க எப்படி இருக்குது, மற்ற கட்சிக்காரங்க எப்படி நடந்துக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன கொள்கைகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க, நாங்க அரசியலுக்கு ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற கருத்துக்களை அவங்க என்ன முன்னெடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க ஒரு தடவை பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க திரட்டுங்க. மக்களை திரட்டி கண்டிப்பாட்டு கூட்டு போங்க. தமிழர்கள் யார் அப்படிங்கறத நாம இந்த மாநாடுல நம்ம கண்டிப்பா காட்டணும். அப்போதான் மற்றவர்களுக்கு ஒரு பயம் வரும். ஆகா, இவங்க இவங்கிட்ட நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை நம்ம உண்டாக்கணும். போதும், நம்ம அவங்க கைக்கு, அவங்க ஆட்சி கீழே வாழ்ந்தது போதும். எத்தனை வருஷம் தான் நம்ம நாமெல்லாம் தமிழங்க, நம்ம தமிழர்கள், சரியா? நம்ம எதுக்கு வேறு இனத்தவனுக்கு அடிமையா இருக்கணும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. நாம எதுக்கு வேறு இனத்தவருக்கு கீழே நம்ம வேலை பார்க்கணும்? நம்மளை ஆளுறது ஒரு தமிழனா இருக்க வேண்டாமா? நாம தமிழர்கள் இல்லையா? அப்போ தமிழர்களுக்காக, தமிழர்களுடைய வாழ்வாதாரம் சிறந்து விளங்குவதற்காக ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னா, நம்ம அவங்களுக்காக கை கொடுக்கணும், உதவி செய்யணும், அவங்கள மேல கொண்டு வரணும். நம்ம தான் கொண்டு வரணும். அவங்க நம்மளுக்காக செய்யறதுக்காக இருக்கிறாங்க. 16 வருஷமாட்டு இதுக்கு மேல என்ன செய்யணும்? சீமான் அவர்கள் அவர்களை நம்புவதற்கு இதுக்கு மேல என்ன செய்யணும்? பாராளுமன்றத்திலே 36 லட்சம் வாக்குகளை வச்சிருக்கிறார், சரியா? பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு 2 கட்சியுமே வேண்டான்னு சொல்லி, தேசிய கட்சிகளே வேண்டான்னு சொல்லி போட்டி போட்டு 36 லட்சம் வாக்குகளை பெற்று வச்சிருக்கிறார். அப்போ சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்குகளை பெறுவாருன்னு நீங்க பார்த்துடுங்க. இது 2010 கட்சி தொடங்கி 2026 ஆகி நடந்துட்டு இருக்கு. அப்போ 16 வருஷமா எந்த கட்சி கூட கூட்டணி போகாம தனிச்சே நின்று ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதத்தை உயர்த்திட்டு தான் வாராரு. தனிச்சு நின்று அங்கதான் நம்ம பார்க்கணும், சரியா?
அந்த விதத்துல யாரு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கொள்கையில இருக்கிறார் இல்லையா? அப்ப நம்ம கூட்டணி போயிட்டா அப்ப திருடன் கூட நம்ம கூட்டணி போட்டா நம்மளும் யாரு? திருடன் தான். அப்படிதானா? அப்போ இன்னைக்கு வரைக்கும் எவனும் தேவையில்ல. நான் மக்கள் கூட மட்டும்தான் கூட்டணி. தமிழர்கள் என்ன கைவிட மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் ஒரு நம்பிக்கையில இருக்கிறார். அப்போ தமிழர்களாகிய நாம ஒண்ணு புரிஞ்சிடுங்க. அதாவது நம்ம தமிழர்கள் நம்ம நாடு, நம்மளுடைய சொந்த நாடு தமிழ்நாடு. இங்க மற்ற இனத்தவருக்கு என்ன வேலை? அதுதான் இங்க கேள்வி. மற்ற இனத்தவருக்கு என்ன வேலை? தமிழர்கள் இங்க திராவிடங்க என்ன சொல்றாங்க? இங்க வந்து கன்னடனும் ஆளலாம், தெலுங்கரும் ஆளலாம், மலையாளி ஆளலாம். அது எப்படி? நீங்க வேற ஸ்டேட்ல போய் சொல்லிட முடியுமா? கன்னடத்துல போயிட்டு தமிழர்கள் இங்க ஆள முடியுமா? ஆளலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க சொல்லிட்டு வந்துருங்க பார்ப்போம். அப்ப அங்கெல்லாம் அவங்க இனத்துக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க, அந்த மக்கள் வந்து அவங்க இனத்துக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க. அப்ப இங்க மட்டும் ஏன் இந்த மொழிகள் வந்து கலக்கப்படுது? தமிழ்நாடு இது ஒரு தமிழ் நாடு. இங்க வந்து மற்ற மொழிகளுக்கு என்ன வேலை? மற்ற மொழிகளுக்கு மற்ற இனத்தவர்கள் என்ன வேலை? வந்தீங்களா, வேலை செஞ்சீங்க, சம்பாத்தியம் பண்ணுங்க, நல்லா இருங்க, குடும்பத்தை பார்த்துடுங்க, சந்தோஷமா இருங்க. அதை விட்டுட்டு ஆளணும்னு நினைக்கிறத விட நம்மள அடிமையாக்கி நம்மள ஒழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. இங்க அதுதானே பிரச்சனையே. தமிழையே ஒழிச்சிடணும் அப்படின்னு தானே நினைக்கிறாங்க. அதை வந்து எப்படி நம்ம விடலாம்? நம்ம ஊரு இது, நம்ம தமிழ்நாடு, நம்ம மண்ணு. இதை வந்து எப்படி ஒழிக்க மற்ற இனத்துக்காரன் வந்து ஒழிக்கிறதுக்கு எப்படி விடலாம்? அது எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? நம்ம சாத்தியமாக்க விட முடியுமா நம்ம? அதனால தமிழருக்காக நமக்காக ஒருத்தர் வந்து நிற்கும் போது அவருக்கு வந்து நம்ம கை கொடுத்து அவரை வந்து மேல கொண்டு வரணும். பாப்போமா என்னதான் செய்யறாரு. 16 வருஷமா அவர் சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா? பாப்போம், ஒரு தடவை வாய்ப்பு தான் கொடுத்து பாப்போம். அவருக்கு வந்தாதானே தெரியும். அதுக்கு முன்னாடியே சீமான் வந்தா அதை செஞ்சிருவாரா, இதை செஞ்சிருவாரா, செஞ்சிட மாட்டாரு, வச்சுக்கிட மாட்டாரு. பாருங்க அவங்க கட்சியோட அந்த வேட்பாளர்களை பாருங்க. அவங்க கட்சியில இருக்கிறவங்க எவ்வளவு அறிவு ஆற்றல் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. மற்ற கட்சிகள உள்ள வேட்பாளர்களையும் பாருங்க. அந்த கட்சியில இருக்கிறவங்களையும் பாருங்க. எவ்வளவு கூமுட்டையிலா இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை பாருங்க. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை பாருங்க. எவ்வளவு அறிவாயுதத்தை ஏந்திட்டு இருக்கிறாங்க இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். கொஞ்சம் சிந்திங்க. சிந்திச்சு யாரு இந்த மண்ணுக்காக நிக்கிறா, யாரு நம்ம மக்களுக்காக தமிழருக்காக நிக்கிறா அப்படிங்கறத வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த பிப்ரவரி 21 இந்த மாநாடுக்கு வந்து தயவு செய்து எல்லாரும் வாங்க. வந்து நம்மளுடைய பவரை காட்டுவோம், நம்மளுடைய எழுச்சியை காட்டுவோம். தமிழர்கள் யார் அப்படிங்கிற ஒரு எழுச்சியை காட்டணும். 2026 சட்டமன்ற தேர்தலையுமே நாம யாரு, நாம தமிழர்கள் அப்படிங்கிறத வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் சீமான் அவர்களுக்கு வந்து நம்ம வாக்கு செலுத்தி, நாங்க தமிழர்கள், நாங்க வேறு இனத்தவர்கள் கிடையாது, நாங்க திராவிடர்கள் இல்லை, நாங்க முழு சுத்த தமிழர்கள் அப்படிங்கிறத வந்து நமக்கு காட்ட இருக்கிறோம். இது வந்து நம்மளுடைய கடமை, நம்மளுடைய பொறுப்பு. தயவு செய்து வாருங்கள் எல்லாரும். தீந்தமிழ் இனத்திலே வாருங்கள் திருச்சிக்கு பிரம்மாண்டமாட்டு பாட்டு போட்டிருக்கிறாங்க, சீமான் அழைக்கின்றார் அப்படின்ட்டு. வாங்க, தயவு செய்து திருச்சி மாநாடை சிறப்பாக நடத்தி வைப்போம். மீண்டும் ஒரு காலம் சந்திக்கலாம். நன்றி.